எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை தற்பொழுது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியவுடன் மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடருடைய முதல் நாள் இன்று காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில கூடியது. மாநிலங்களவை சுமூகமாக நடைபெற்று வருகிறது. புதிய குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவையுடைய அவைத் தலைவரான CP ராதாகிருஷ்ணனை வரவேற்று ஒவ்வொரு கட்சியினுடைய குழு தலைவர்களும் வரவேற்பு உரை என்பதை ஆற்றி வருகிறார்கள். இது மாநிலங்களவையில். ஆனால் மக்களவையை பொறுத்தவரையிலுமே இரண்டாவது முறையாக இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடங்கிய அடுத்தடுத்த சில நிமிடங்கள்ல இன்று காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதுமே 5 மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததை தொடர்ந்து கேள்வி நேரத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா தொடங்கினார். ஆனால் மக்களவையில் இருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி உட்பட பலரும் SIR உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்றைய மக்களவை அலுவலர்களை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்து அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த அமளி என்பது சரியாக ஒரு 19 நிமிடம் நீடிக்க காலை 11:19 மணிக்கு மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துவிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா எழுந்து சென்று விட்டார். மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு பொறுப்பு சபாநாயகர் தலைமையில மக்களவை கூடுகிறது. மக்களவை கூடியவுடனே இன்றைய தினம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் என்பதை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் கேள்வி நேரத்திற்கு பட்டியலிடப்பட்டிருப்பதால் இன்றைய தினம் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை ஏற்க முடியாது என தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவை தலைவருடைய இருக்கையை முற்றுகையிட்டு தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். கடும் அமளிக்கிடையே பல்வேறு தீர்மானங்கள், மசோதாக்கள் உள்ளிட்டவை எல்லாம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் மணிப்பூர் மாநிலத்தில் வரி சேவை மாற்றம் உள்ளிட்ட மசோதாக்களும் இதில் உள்ளடங்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார். தாக்கல் செய்த போது ஒரு கடும் அமளி என்பதும் நிலவியது. இந்த அமளிக்கிடையே பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் மசோதாக்கள் அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்வு மக்களவையில் நடந்த நிலையில சரியா ஒரு 13 நிமிடங்கள் மட்டுமே மக்களவை என்பது இரண்டாவது முறையாக நடைபெற்று வந்தது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகருடைய இருக்கையை முற்றுகையிட்டு மீண்டும் கோஷங்களை எழுப்பி கடுமையான ஒரு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2 மணி வரை மக்களவையை ஒத்திவைப்பதாக அறிவித்துவிட்டு சபாநாயகர் இருக்கையிலிருந்து எழுந்து சென்று விட்டார். இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் 15 அமர்வுகளாக நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளான இன்றைய தினமே மக்களவை அடுத்தடுத்து இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பது கூடுதல் தகவல்களாகும். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.